அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸருடைய போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, இந்த எக்ஸாம் கால்ஃபர் செய்யப்பட்டது 18/10/2023. இந்த எக்ஸாம் என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய 21/1/2024. ஸோ ஜனவரி மாதம் நடந்த இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இது 18 வேக்கண்ட்டு. இந்த 18 வேக்கண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் கொடுக்குறாங்க லெவல் 11 பேல. ஸோ இந்த போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா, தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சப்பார்டினேட் சர்வீஸ் கீழே இந்த போஸ்ட் வருது. இந்த 18 போஸ்ட்டில் ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கன்சி, ஜென்ரல் உமனுக்கு 2 வேக்கன்சி, பிசி ஜென்ரலுக்கு 3 வேக்கன்சி, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கன்சி, பிசி உமன் அவங்களுக்கு 1 வேக்கன்சி, பிசி உமன் பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரலுக்கு 1 வேக்கன்சி, எம்பிசி பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கன்சி, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கன்சி, எஸ்சி ஜென்ரலுக்கு 1 வேக்கன்சி, எஸ்சி உமன் 1 வேக்கன்சி, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் 1 வேக்கன்சி, எஸ்டி பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கன்சி. ஆக மொத்தம் 18 வேக்கன்சி இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்ச் மாதம் வெளியிடக்கூடிய ரிசல்ட்டு ஒரு 6-7 ரிசல்ட் இருந்துச்சு. அந்த ரிசல்ட் ஷெடியூலில் அவங்க விட்டுருந்தாங்க. அதில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ரிசல்ட்டாக அவங்க வெளியிட்டே இருக்காங்க. அது இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம குரூப் 1 ஆன்லைன் சிவிக்கு யாரை ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரை தேர்வு செஞ்சுருக்காங்களோ அந்த லிஸ்ட்டையும், டூரிஸ்ட் ஆஃபீஸருடைய ஆன்லைன் சிவிக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க லிஸ்ட்டையும், இப்போ ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் போஸ்ட்டுக்கான அந்த லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க, ரிசல்ட்டையும். ஸோ அதனால் அடுத்து நம்ம இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ரிசல்ட்டான ஏஇ ரிசல்ட்டையும் அவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு நினைப்போம். இந்த மாதத்துக்குள்ளேயே அதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. சரி, பார்ப்போம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி என்ன அப்டேட் வெளியிட்டாலும் உடனே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். தேங்க்யூ.